மூச்சிலிருந்து தள்ளப்பட்டு இறந்துட்டாரு அப்படின்ற சியா கோயல் கேட்டன் சம்பந்தப்பட்ட கேஸ்ல அடுத்தடுத்து பல புதுசான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த வீடியோல நான் இவ்ளோ அவசரமா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல விஷயங்கள் வெளியாகிறதுல ஃபர்ஸ்ட் ஒன், கேட்டனுடைய அப்பா அம்மா கூட அவருடைய இந்த இறப்புக்கு ஒரு காரணம் அப்படின்ற விஷயம். அது மட்டுமல்லாம சியா கோயல், சேட்டன் இந்த ரெண்டு நபர் மட்டும் இந்த கேஸ்ல சம்பந்தப்படல. மூணாவதா ஒரு சஸ்பெக்டட் பர்சன் இருக்கிறாங்க. அது ஸ்ரீ ஆர் ஹி தெரியல, பொண்ணா பையனா தெரியல. இந்த ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம கேட்டனுக்கு லிஸ்ப் இருந்ததா பேசப்படுது இல்லையா? இதற்கு முன்னாடி வீடியோல நம்மளே பேசியிருக்கோம். சோ அந்த வாய் தடுமாற்றம், ஒரு சில வார்த்தைகள் வராத அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். ஆனா மீடியால கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்ல வந்து மிஸ்டர் கேட்டன் அப்படின்ற நபர் வந்து ரொம்ப கிளியரா பேசியிருக்காரு. சோ அதனால வந்து சியாக்கு வாய் தடுமாற்றம், விக் இருக்கு, இதான் பிரச்சனையா, அதனால கொண்டுட்டாங்களா, அதனால தள்ளி விட்டுட்டாங்களா, இப்படின்ற பல கோணங்கள்ல நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ மூலமா பல விஷயங்களை அவசரமா உங்ககிட்ட நான் பேசுறதுக்கான காரணம், நிறைய திருப்பங்கள் இந்த கேஸ்ல நமக்கு வந்து அடுத்தடுத்து தகவல் வெளியாகிட்டே வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம சியா கோயல் அண்ட் சேட்டனுடைய கஸ்டடி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜூலை 3ஆம் தேதி மேற்கொண்டு எங்களுக்கு 3 days பர்மிஷன் வேணும்னு சொல்லி வந்து போலீஸ் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கோர்ட்ல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து போலீஸ் கஸ்டடி கிடையாது, இனிமே ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஜூலை 3ஆம் தேதி போலீஸ் கஸ்டடி இஸ் எனஃப். இப்போ சியாவும் அண்ட் சேட்டனும் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி போயிட்டாங்க. இனிமே எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து டைரக்டா போயிட்டு போலீஸால என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. பல தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முழுமையா பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி புரியும். தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும். நம்ம மட்டும் இந்த கேஸ வந்து ஃபாலோ பண்ணலங்க. தமிழ்நாட்டுல நம்மளே இந்த கேஸ இவ்ளோ இன்டெப்தா, இந்த கேஸ் எந்த லெவல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு நம்மளே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா மராத்தில, பாம்பேல, அந்த ஸ்டேட்ல நடந்த விஷயம். அப்ப மகாராஷ்டிரா பீப்புள்ஸ் இந்த கேஸ நம்மள விட ரொம்ப அதிகமான மில்லியன் கணக்குல வந்து பீப்புள்ஸ் வந்து இந்த கேஸ ரொம்ப டீப்பா இன்வெஸ்டிகேஷன் எந்த ரேஞ்ச்ல இருக்குன்றத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஒன்லி இங்க இந்தியால மட்டும் பேசக்கூடிய ஒரு கேஸ் ஆகல, வேர்ல்டு வைடா எல்லாருமே இந்த கேஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, மகாராஷ்டிரா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து இப்ப பயங்கரமா ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த லோகோகட் ஃபோர்ட் அப்படின்ற அந்த பகுதியில வீரமிக்க வந்து சிவாஜி சத்ரபதி அவர்கள் அரசரா இருக்கும்போது வந்து எதிரிகளை அந்த கோட்டைக்கு மேல இருந்தே மானிட்டர் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த கோட்டையை ஆக்குபை பண்ணி எதிரிகளை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நம்ம வந்து மிகப்பெரிய போரெல்லாம் பண்ணி அந்த கோட்டையை ஆக்குபை பண்றவங்க, அவங்களுடைய ஒரு அடையாளம் நாங்க ஒரு வீரம் மிக்க ஒரு இடமா இந்த இடத்தை பாக்குறோம். ஆனா இப்ப போயிட்டு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய டூரிஸ்ட் போறாங்க, நிறைய கப்பிள்ஸா போறாங்க. போறவங்க எல்லாருமே என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னா, சியா பாயிண்ட் எங்கங்க வீரமான ஒரு இடம். சிவாஜி சத்ரபதி அவர் வந்து தன்னுடைய எதிரி அந்த கோட்டைக்கு மேல இருந்து அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல வந்து மானிட்டர் பண்ணிருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை இது. அப்ப எத்தனை அரசர்கள் அந்த இடத்துல இருந்து இந்த மராத்திய மண்ணுக்காக எவ்வளவு வீரமான செயல்களை பண்ணிருப்பாங்க. அப்படி புகழ்பெற்ற இந்த இடத்தை கேவலமான ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கு இந்த கேஸ்ல. அந்த பொண்ணு பேரை வச்சு சியா பாயிண்ட் எங்க இருக்குன்னு வந்து போகக்கூடிய டூரிஸ்டா போய் பார்க்கக்கூடிய கப்பிள்ஸ் பேசுறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறவே பிடிக்கல. ஏன்னா வந்து அந்த கோட்டைக்கு ஸ்கார்பியன் டெயில் அப்படின்னு சொல்றாங்க. அது மராத்திய மண்ணில் மும்பை லாங்குவேஜ், அதாவது அவங்களுடைய லாங்குவேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வின் சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்கான பெயர் வச்சிருக்காங்க. எதிரியவே அந்த இடத்துல இருந்து அவ்வளவு பெரிய ஹைட்ல அந்த கோட்டை எழுப்பப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து எதிரிய கீழே யார் என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து அவ்வளோ மானிட்டர் பண்ண முடியும். அவ்வளோ வீரமிக்க ஒரு பிளேஸை இந்த மாதிரி அசிங்கப்பட்டது நாங்க எதிர்க்கிறோம் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம். சியா கோயல் அண்ட் சேட்டன் ஆல்ரெடியா கஸ்டடி இன்னும் 3 days கேட்டு கோர்ட்ல வந்து ஜூலை 3ஆம் தேதி கஸ்டடி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ரூவலை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. சோ இப்ப இவங்க ஜுடிஷியல் கஸ்டடி போயிட்டாங்க. ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் இவங்க வந்து இப்ப ஏர்வாட் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஜெயில தான் வந்து ஏர்வாட் ஜெயில தான் வந்து சியாவும் சேட்டனும் வந்து இப்ப இருக்காங்க. இந்த கேஸ ஆரம்பிச்ச கோர்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் டேல இருந்து 60 நாளுக்குள்ள வந்து 16 நாள் மட்டுமே என்ன பண்ண முடியும், போலீஸ் வந்து 2 பேரையும் டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். 10 நாள் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள் இவங்க இந்த 60 நாளுக்குள்ள எப்ப வேணா பயன்படுத்திக்கலாம். போதிய ஆதாரங்கள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா எப்ப வேணா பயன்படுத்திக்கலாம்.
பயன்படுத்திக்கலாம். சோ அந்த 4 நாள் அவங்க எவ்வளவு வேலிடா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருந்தேன், கேட்டனுடைய அப்பா அம்மாவும் கேட்டனுடைய உயிர் போகிறதுக்கு ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்னன்னாங்க ரொம்ப 2 ஃபேமிலிலுமே வந்து என்ன எனக்கு சொல்றதுனே தெரியல. ஆன்மீகத்தை நம்ப வேண்டிதான். அதுக்காக வந்து இவ்வளவு போலித்தனம் பண்ணிட்டு இருக்க சாமியாருங்க பேச்ச கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு உயிரியா போயிடுச்சு. ஒரு ஜோசியத்துல ரொம்ப ஈடுபாடு பற்று உள்ள குடும்பமா இந்த 2 ஃபேமிலியுமே இருந்திருக்கு. அப்போ சியாவுடைய அப்பாவும் சரி, பின்ன கேட்டனுடைய அப்பாவும் சரி, ஜோசியத்துல வந்து 32 பொருத்தம் 32 பொருத்தம் இருக்கு. மொத்த கல்யாணத்துக்கான பொருத்தம். அதுல 26 பொருத்தம் வந்துட்டாலே பெரிய பொருத்தம். அது அப்படி யாருக்குமே அமையாது. ஆனா இந்த 2 பேருக்கு வந்து 28 பொருத்தம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு பயங்கரமா ஒரு அந்நுண்ணியமான ஒரு கப்புலா வருவாங்க. அவ்வளவு பொருத்தம் இருக்கு. இது அமோகமான ஜாதகம், அவ்வளவு சூப்பரான பொருத்தம் மேட்ச் ஆகுதுன்னு இந்த ஜோசியத்தை நம்பி தாங்க மெயினா இந்த 2 அப்பா அம்மாவும் இந்த பிளானிங்க, இந்த மேரேஜ டிசைடே பண்ணிருக்காங்க. ஒரு நாள் வாடகை 17 கோடி 17 crore கொடுத்து கேட்டனுடைய அப்பா என்ன பண்ணிருக்காரு, ஒரு பேலஸ புக் பண்ணிருக்காரு ஜெய்ப்பூர்ல. அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி இப்படிப்பட்ட ஒரு படுபாவ செயல் நடந்திருக்கு அப்படின்னும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. கமிங் டு த பாயிண்ட், சியாவுடைய அட்வொகேட் விபுல் தூசிங் அண்ட் சேட்டனுடைய அட்வொகேட் ராதிகேஷ் இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்றோம் போலீஸ் வந்து வைக்கிறாங்க. என்னன்னு லைட் டிடெக்டர் டெஸ்ட். அது என்னன்னா நம்மளுடைய பல்ஸ், நம்மளுடைய பிரைன், நம்மளுடைய பல்ஸ் லெவல்ல இருந்து நம்ம என்ன திங்க் பண்றோம், நம்மளுடைய பிரைனுடைய பதட்டம், இது எல்லாத்தையுமே வந்து அதுல எதனா ஒரு சின்ன க்ளூ கிடைக்காதா அப்படின்றதுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சியாவும் சேட்டனும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் வைக்கிறாங்க. அறவே இந்த சியாவுடைய அட்வொகேட்டும் சேட்டனுடைய அட்வொகேட்டும் அதுக்கு நாங்க வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திகில் ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் கிளம்பிருக்கு. என்னன்னா மேடம் காரு என்ன பண்ணிருக்காங்க, மே 25ஆம் தேதி நடக்காத கல்யாணத்துக்கு ஆதார் கார்டு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது புரியல. அதுவும் ரொம்ப க்ளோஸா ஒரு ஃப்ரெண்டுடைய சேட் இப்ப வெளியாயிட்டு லீக் ஆயிட்டு அந்த சேட் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது. ஆனா இந்த சேட்ல சம்பவம் நடந்து 18 ஜூலை 2026 18th ஜூன் 2026 அன்னைக்கு கேட்டன் அப்படின்ற நபர் மலை உச்சில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. ஆனா நடக்காத கல்யாணம் சொல்லிட்டு இவங்க மே மாசமே பேசிருக்காங்க. ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து அந்த எமோஜிஸ், அதுல பேசக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாமே இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த மெசேஜ் வந்து மேபி இந்த கேட்டன் வந்து கண்டிப்பா நம்ம காலி பண்ணிடுவோம், கேட்டன் இருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு திங்கிங் பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி மாசமே, அதாவது மே மாசமே வந்து சியா வந்து அவங்களுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய பர்சனுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்றது மேற்கொண்டு துருவ விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. எல்லாமே ப்ரூஃப் மேட்ச் ஆகுது. சாலிட் எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா இந்த கேஸ் வந்து சியாக்கு வந்து ஆப்போசிட்டா திரும்பணும். குற்றவாளியாக இருந்தால் கண்டிப்பா திரும்பணும் அப்படின்றத மக்களுடைய பல பேருடைய ஆசையா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடியே நடந்திருக்கு. 1 year முன்னாடி ஒரு கணவன் ஒரு மனைவி இதே மாதிரி போயிருக்காங்க. மலை உச்சில இருந்து மனைவியே கணவனை தள்ளி விட்டு அந்த கேஸ் இதே மாதிரி போலீஸ் அளவுக்கு கோர்ட் அளவுக்கு போயிட்டு ஃபைனலா சரியான செக்ஷன் மென்ஷன் பண்ணல, நீங்க சரியான கேஸ் இல்ல, சாலிட் எவிடன்ஸ் இல்ல, ப்ரூஃப் பண்ண முடியல, இவ்வளவு நாள் டைம் எடுத்தோம் அப்படின்னும் போது இன்னைக்கு அவளை கணவனே செத்து இருந்தாலும் பரவாயில்ல நீ போமான்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பொண்ணுக்கு வந்து சோனம் அவங்களுடைய பெயரு, அந்த பர்டிகுலர் பொண்ணுக்கு வந்து இப்ப பெயில் விட்டுட்டாங்க. பெயில்ல வந்து இன்னையோட 67வது நாள். அதாவது சோனம்ன்றவங்க வெளியே வந்துட்டாங்க. 8 மாசம் மட்டும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு. அப்ப இதே போல அடுத்த 10 மாசத்துல சியான்றவங்க உண்மையாவே தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிட கூடாதுன்றதுனால போலீஸோடைய மும்முரம் ரொம்ப ஜாஸ்தியா இந்த கேஸ்ல வந்து இருக்கு. இப்போ கமிங் டு த பாயிண்ட், அந்த இறந்து போனார் இல்லையா ஒரு பர்சன் 1 year முன்னாடி சோனம் அப்படின்றவங்க தள்ளி விட்டாங்கன்ற மாதிரியான கேஸ் போட்டு அவங்க இப்ப வெளியே வந்துட்டாங்கன்னு அந்த சோனமுடைய மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சியா வந்து ஒரு சோட்டி சோனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, சோனமுக்கு குட்டி சோனம் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க சியாவை. அப்ப அவங்க யாருன்னே தெரியாதவங்க. சியாக்கும் இந்த அந்த சோனமுடைய மாமியாருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்க இந்த கேஸ பார்த்துட்டு ஆதங்கப்பட்டு சோட்டி சோனம் ஆல்ரெடி தப்பு பண்றவங்க தப்பிச்சு வெளியே வந்து சுத்திட்டு இருக்காங்க, அதே மாதிரி இந்த பிள்ளையும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, விடக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுடைய ஆதங்கம் தவறு இந்த பொண்ணு சைட்ல இருக்குன்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரி என்னைக்கோ தன்னுடைய பையனை இழந்த அந்த அம்மா இந்த கேஸுக்காக துடிக்கிறாங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க வேர்ல்டு வைடா அத்தனை ஸ்டேட் ஃபுல்லா இந்த கேஸ் எவ்வளவு அளவுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு அளவுக்கு இன்டெப்தா கண்காணிக்கப்பட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. சியா கோயலுடைய பிரதர் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆல்ரெடியே சியா கிட்ட வந்து உனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இருக்கா இல்லையான்றது கலந்து ஆலோசிச்சபடியா அப்ப சியா வந்து என்ன சொல்லிட்டாங்க, கேட்டனை தான் நான் பரிபூர்ணமா லவ் பண்றேன். ஏன்னா சேட்டன் வந்து ஒரு
நேரம் வராரு, லவ் பண்றேன்னு சொல்றாரு, போறாரு. ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல சேட்டனு. ஆனா கேட்டன் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். சோ நான் வந்து கேட்டனை தான் லவ் பண்றேன், அதாவது இறந்து போனவர் தான் நான் லவ் பண்றேன்னு ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி வந்து ஒருவேளை எனக்கு கேட்டன் மேல பிரியம் இல்ல, எனக்கு சேட்டன் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி தான் நான் இதை எங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போயிருந்திருப்பேன். என்கிட்ட ஸ்ட்ராங்கா என் தங்கச்சி வந்து நான் கேட்டனா லவ் பண்றேன்னு சொன்னதுனால தான் நான் இதை என் ஃபேமிலி கிட்ட கொண்டு போல அப்படின்னு யார் இப்போ சியாவுடைய பிரதர் வந்து பேசியிருக்காரு. ஆனா சியாவுடைய அப்பா அம்மா என்ன சொல்றாங்க, வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தான், அதர்வைஸ் எதுவுமே கிடையாதுன்னு இவ்வளவு நாள் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க அப்பா வந்து என் பொண்ணு அந்த தப்பு பண்ணிருந்தா அதே மலை உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டுருவான் நானேன்னு சொன்னாரு. அப்புறமா என்ன பண்ணாரு, தள்ளி விடுறதுலாம் இருக்கட்டும், என் பொண்ணு தான் அதை பண்ணான்னு எனக்கு நிரூபணம் ஆனாதானே நான் வந்து அவளை அந்த பாயிண்ட்ல இருந்து தள்ளி விட முடியும். குற்றவாளியா ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாது இல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க அப்பா பேசுறாரு. ஆனா அப்படி பேசின அதே அப்பா, டைரக்டா பிரஸ் மீட் கொடுத்த அதே அப்பா, இப்போ மேபி இதுல அட்வொகேட் ஏதாவது பிளே பண்றாங்களான்னு தெரியல, இப்போ பிரஸ் மீட் அவாய்ட் பண்றாரு. ஏதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு டைம் போலீஸ் போயிட்டு வெரிஃபிகேஷன் போனாங்கன்னா அவாய்ட் பண்றாரு. எந்த ஒரு பிடியும் கொடுக்காம இப்ப அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, முதல்ல வேற மாதிரி பேசினாரு, இப்ப டோட்டலா வேற மாதிரி பேசுறாரு. இதுக்கு நடுவுல வந்து சியாக்கு வந்து 1க்கு 2 அட்வொகேட் ஆஜராகிறாங்க. அதே ஃபேமிலி மேலேயே வந்து சியா சைடுல வந்து ஆஜராயிருக்க அட்வொகேட் வந்து அவங்க அண்ணா பேர்லயே 12 கோடி மான நஷ்ட வழக்கீடு வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஆனா அதே அட்வொகேட் சியாக்காக ஆஜராயிருக்காரு. பல கன்ஃபியூஷன்ஸ் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும், பல கன்ஃபியூஷன்ஸ் அங்க கன்ஃபியூஸ்ட கிரியேட் பண்றாங்க. சரி, இப்ப ஃபைனலி வந்து சியா கோயலுக்காக ஆஜராயிருக்க அந்த அட்வொகேட் அண்ட் சேட்டனுக்காக ஆஜராயிருக்க அந்த அட்வொகேட், இவங்க 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ராலாம் கஸ்டடி தரக்கூடாதுன்னு சொன்னதுனால, லாஸ்ட் டைம் வந்து கஸ்டடி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, போலீஸ் சைடுல நியாயம் இருந்தனால கஸ்டடி கொடுத்தாங்க. அதாவது ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும். எனக்கு மேற்கொண்டு 3 நாள் எங்களுக்கு வேணும்னு திரும்ப அகைன் போலீஸ் கேட்கும்போது கோர்ட் மறுத்துட்டாங்க. இப்போ போலீஸ் கஸ்டடி கிடையாது. The problem is solid proof இன்னும் போலீஸ் கையில கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு காரணத்தை மட்டுமே வச்சுதான் ஆல்ரெடியே மும்பை மண்ணுல தீவிரவாத தாக்குதல் ஏற்படுத்தும் போது பாகிஸ்தானிலிருந்து ஒரு தீவிரவாதி வந்து மும்பைல இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிட்டில பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு காரணமா இருந்த அஜ்மல் கசாப் அப்படின்ற நபருக்காக கவர்மெண்ட் சைட்ல வந்து ஆஜரான அட்வொகேட் வந்து அதே அட்வொகேட் தான் இந்த கேஸுக்காக கவர்மெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பெரிய ஆபீசர், அதாவது போலீஸ் ஆபீசர் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த கேஸ கையில எடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த போலீஸ் ஆபீசர் பேர் என்ன அப்படின்னா எஸ்பி சந்தீப் சிங் கில். அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அப்படி என்ன பிரேக் பண்ண முடியாத, உடைக்க முடியாத கேஸ், இந்த கேஸை நான் உடைச்சு காட்டுறேன், இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளியை நான் வெளியே எடுத்துட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா அந்த போலீஸ் வந்து சொல்றாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே குற்றம் செஞ்சுட்டு குற்றவாளி வெளியில நடமாடுறாங்க அடுத்த 10 மாசத்துல போது அது கண்டிப்பா யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம சந்தேகப்படுற அந்த பர்சன் தான் குற்றவாளியா இருக்காங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஒரு தாட் ப்ராசஸாவே போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடா என்ன கேட்டா அத்தனை மில்லியன் மக்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப டெப்தா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், லிஸ்பு முதல்ல இருந்துச்சு, அதனால சியாக்கு வந்து கேட்டனை பிடிக்கல, யோசிச்சுட்டு சியா என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. அப்படிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல முன்னாடி பிஃபோர் வீடியோஸ்ல பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு மீடியா மீட்டப்ல வந்து கேட்டன் வந்து பேசியிருக்காரு. ஒரு இடத்துல கூட வந்து வாய் வந்து குளராம அவ்வளவு சூப்பரா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அப்போ இந்த லிஸ்பு, இந்த விக் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு விஷயங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல சந்தேகங்கள் வருது. அட் சேம் டைம் சியாவுடைய பிரதர் வந்து பியூர்லி கேட்டனதான் என்னுடைய தங்கச்சி லவ் பண்றா, அதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சியா பிரதர் சொல்றாரு. சியா பிரதர் மேபி போய் சொல்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஏன்னா சேம் ஃபேமிலின்றதுனால. வைபவ் ஜாதவ் அப்படின்ற கேப் டிரைவர் என்ன சொன்னாரு, சியா வந்து ஃபுட் மால்ல நான் இறங்கணும், ஃபுட் மால்ல எல்லாரும் போனாங்க, நடுவுல சியா மட்டும் வந்தாங்க, ஏதோ ஒரு பொருளை எடுத்தாங்க, அகைன் போனாங்க, உங்களை டிராப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனா ஏர்போர்ட்ல இருக்கும்போது எனக்கு சியா வந்து நீ திருடிட்டியான்னு எனக்கு கால் பண்ணி என்ன ரிட்டர்ன் என்ன மிரட்டினாங்க அப்படி சொல்லிட்டு பேசினாரு வைபவ் ஜாதவ். சம்பந்தம் இல்லாம ஒரு டிரைவரை இந்த கேஸ்ல வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கா சியா இந்த விஷயத்தை மூவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா சியா தான் டார்கெட்டட் பர்சன் அப்படின்றது தெளிவா வெளியே வருது. அப்படி இருக்கும்போது கேப் டிரைவர் சொல்றது உண்மை. அதுவும் இல்லாம அந்த கேப் டிரைவர் இன்னொரு விஷயத்தை ஹைலைட் பண்ணாரு. கேப்ல ஏறும்போதே சியாவும் சியாவுடைய பிரதரும் வந்து சண்டை போட்டுனே வந்தாங்க. கேட்டன் வீட்டுக்கு போயிட்டு கேட்டனுடைய தங்கச்சியும் பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் சண்டை போடல, சண்டையை டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபைட் வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேப் டிரைவர் முன்ன வச்சிருந்தாரு. அப்போ கேப் டிரைவர் சொல்றது பொய்யா அப்படின்னு 2-3 ஆங்கிள் யோசிக்க தோணுது. லிஸ்பு இருக்கு, லிஸ்பு இல்ல அப்படின்னு பல விஷயங்கள் வெளியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இதே அஜ்மல் கசாப் அப்படின்ற மும்பை தீவிரவாத தாக்குதல் அப்ப அந்த பாகிஸ்தானி தீவிரவாதி மேல அந்த கேஸ் நடத்தும் போது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா
அவரு ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு எனக்கு மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதை வந்துடா எங்களுடைய இடத்துக்கு வந்துட்டு எங்க மக்கள் இத்தனை பேர் மேல நீ தாக்குதல் நடத்திட்டு உனக்கு வந்து என்னது மட்டன் பிரியாணி வேணுமா அப்படி சொல்லிட்டு அந்த அந்த ஒரு விஷயத்த பூதாகரமா வைரல் பண்ணாங்க. ஏன்னா அவர் மேல வந்து ரொம்ப நாளா அவர் வந்து உள்ள இருக்காரு, பாவம், கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு பெயின் இருந்திருக்கும், ரொம்ப பாவம், அவருக்கு ஒரு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி மக்கள் எக்ஸ்ட்ரீம் மனிதாபிமானத்தோட சிலர் போயிட்டு அப்படியே பாவம் பார்த்து கடைசியில் ஆப்பு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் கேட்டகரியில இருக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அஜ்மல் கசாப் மேல பாவம், அதாவது ஒரு சிம்பத்தி கிரியேஷன் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது அந்த சிம்பத்தியை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஃபைனலி கொஞ்ச நாள் கழிச்சு அதே அட்வொகேட் அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க என்னன்னு, அவர் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது மட்டன் பிரியாணி கேட்டதுன்றது நாங்களா சும்மா கிளப்பி விட்டது. ஏன்னா மக்கள் வந்து அவங்க மேல பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்பட்டே ஆகணும்ன்றதுக்காக நாங்களா அதை கிளப்புனதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க. சோ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கோரிலேட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா இந்த வைபவ் ஜாதவ் விஷயம் பிளஸ் சியா பிரதர் அவங்க ரெண்டு பேருடைய கம்யூனிகேஷன் அண்ட் இந்த அஜ்மல் கசாப் பாகிஸ்தான் தீவிரவாதி அவருடைய விஷயம், இந்த கேஸ், இதை ஏன் நம்ம கோரிலேட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா போலீசார் வெளியிடக்கூடிய இந்த சோர்சஸ்ன்றதுல வரக்கூடிய தகவலை வச்சு நான் கொடுக்கிற வீடியோஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் மேபி சிலது வந்து போலீஸே வந்து கிளப்பி விட்டதா இருக்கலாம். ஏன்னா அந்த தப்பு பண்ண பர்டிகுலர் பர்சன் வந்து எந்த காரணத்தை கூட தப்பிச்சிட கூடாதுன்றதுக்காக அவங்க பல ஆங்கிள் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கூட நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த சமயத்துல வசமான ஒரு விஷயம் சிக்கி இருக்குது சியாக்கு எதிரா. என்னன்னா இப்போ போயிட்டு வீட்டுல முழு தேடுதல் வேட்டைக்காக போயிருக்காங்க போலீஸ். அந்த டைம்ல சியா யாருக்கும் தெரியாம ஒரு பர்சனல் போன் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அடிஷனல் பர்சனல் போன் இப்ப கைப்பற்றப்பட்டிருக்கு. மூணாவது அந்த சஸ்பெக்டட் பர்சன் இப்ப வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. சோ இந்த பர்சனல் போனையும் இந்த சஸ்பெக்டட் பர்சனையும் நம்ம கிளியரா விசாரிச்சாங்கன்னா மேபி மராத்தியன் கவர்மெண்ட் போலீஸுங்களுக்கு, மும்பை போலீஸுக்கு இந்த கேஸுக்காக நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைகள் நிரூபிக்கப்படுறதுக்கு, குற்றவாளி தண்டிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நானுமே ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன போலீஸ் கஸ்டடி கம்ப்ளீட்டட், ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போறாங்க. இப்போ வந்து ஜூலை 16 வரைக்கும் ஏர்வாடி ஜெயில இருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நானுமே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப தப்பு பண்ணவங்க ஈஸியா வந்து வெளியே வந்துடலாமா? அப்ப நான் சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு கேஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் ஆன அந்த தேதியில இருந்து 60 நாளுக்குள்ள 16 நாள் மட்டுமே போலீஸ் கஸ்டடியில இன்டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன்ல வச்சுக்க முடியும். மித்த இருக்க நாட்கள் வந்து டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் வந்து அலோ பண்ணாது. இந்த கேஸ்ல இப்ப சியா அண்ட் சேட்டன் இந்த ரெண்டு பேருக்காக இருக்கிற அட்வொகேட் என்ன சொல்றாங்க, இது வந்து ரொம்ப வீக்கான கேஸ், இதுக்கு வந்து ஒரு சாலிட் எவிடன்ஸ், சாலிட் ப்ரூஃபே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் வந்து நாங்க ஈஸியா பிரேக் பண்ணிடுவோம்னு சொல்லி ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய அட்வொகேட் சொல்றாங்க. நம்மளோட போலீஸ் என்ன சொல்றாரு, எஸ்பி சந்தீப் சிங் கில் என்ன சொல்றாருன்னா, அப்படி என்ன அன்பிரேக்கபிள் கேஸ், இதை நான் ஈஸியா உடைச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், குற்றவாளி யாருன்னு உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்றாரு. ரெண்டு சைடுலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உண்மையாவே குற்றம் நிரூபிக்கப்பட்டா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். இத்தனை மில்லியன் மக்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை டெப்தா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப இன்டெப்தா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சோனமோட மாமியார் அந்த தாய் உள்ளத்துக்கு கண்டிப்பா ஒரு அவங்க மகனுக்கு கிடைக்காத தீர்ப்பு இந்த மகனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த தாய் உள்ளம் சந்தோஷப்படும். இப்போ நீங்க இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரணும். உங்களை வந்து அடுத்த அப்டேட் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து புஷ் பண்ணும். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்க சைடுல என்னென்ன நீங்க தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்குது, என்னென்ன க்ளூ கிடைக்குது, என்னென்ன நீங்க யோசிக்கிறீங்க இந்த கேஸை பத்தி, அது எல்லாமே உங்களுடைய கமெண்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நீங்க தயவு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த கேஸை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங்கான அந்த சாட் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய சாட். ஓகேவா? அப்பா அம்மாவே வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜோசியும் நம்பி பிள்ளையுடைய உயிர் பறி போகிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் ப்ளீஸ், வாட் இஸ் த பாயிண்ட்? பேரண்ட்ஸ் என்னன்னா, ஜோசியம் அது ஜாதகம் மேட்சா இருக்குது, 10 பொருத்தம் 20 பொருத்தம் 30 பொருத்தம் மேட்சா இருக்கு சொல்லிட்டு பிள்ளைங்க உயிரை காவு கொடுத்துறாதீங்க. சரிங்களா? எல்லாமே டப்பிங் டாமா, எல்லாமே வந்து பொய் ஜோசியர்கள் வந்து இப்போ வந்து புரண்டு வெளியே வந்து பூதகரமா கிளம்பி எல்லாரையும் நாட்டையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, உங்க சமூகத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கடவுள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்கு இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் அவசியமே கிடையாது. என்ன கேட்டா, நல்ல விஷயங்கள், அறம் செயல்கள், அதாவது மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் ஜாதகம் எதுவுமே தேவை கிடையாது. அதனால ஆண்டம் மேல வார்த்தை போட்டு ரெண்டு மனசு சேர்ந்துச்சுன்னா இந்த லவ்வா இருக்கவங்களை வந்து பிரிக்க வேண்டாம். நீங்களே அரேஞ்ச் பண்றன்ற பேர்ல போயிட்டு ஒரு ஜோசியம் பாக்குறன்ற பேர்ல போயிட்டு பிரிச்சு விட்டு கடைசியில அந்த மாதிரி ஒரு
பார்த்தனா ஒரு பெரிய உயிரிழப்பு மாதிரியான விஷயங்களுக்கு பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு காரணம் ஆயிடாதீங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுடைய மனநிலைமைகளை கொஞ்சம் நீங்க வந்து அந்த 20 வயசு 22 வயசு பசங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு ஹைட் அண்ட் சீக்கா இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நல்லா கண்காணிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் வந்து குழந்தைங்க கிட்ட உருவாக்கி நீங்க நல்ல ஒரு வெல்தியான ஒரு ஃபேமிலியா வந்து வாழணும். தயவு செய்து அன்பு உள்ளங்கள், இந்த கேஸுக்கு அப்புறம் இதுல நிறைய 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 லெசன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய 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 இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. யாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. இளைஞர்கள் யாரையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இந்த கேஸ் மூலமா இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலி குற்றவாளி தண்டிக்கப்படுவாங்களா இல்ல லூப் ஹோல் பயன்படுத்தி வெளியே வந்துடுவாங்களா? சோ அப்பா அம்மாங்க தயவு செய்து உங்க பிள்ளைகள் உயிர் போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்துராதீங்க. பொய் ஜாதகம் பொய் ஜோசியரெல்லாம் நம்பி இவ்வளோ நாள் ஆளாக்கணும் உயிரை இழந்துராதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். இந்த கேஸுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன். மேற்கொண்டு அடுத்த ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேஜாஸ்ரீ என்கிற அஸ்வினியா சீதாராமன். நமது பயணம் தொடரும்.